புடலங்காயில் நிறைய கூட்டு பொரியல் இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ், 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, உப்பு சேர்த்து வதங்க விட்டுருங்க. இப்போ ஒரு புடலங்காயை மேலே அந்த தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. பாசிப்பருப்பை நான் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் 2 விசில் வச்சு இறக்கிக்கிட்டேன். இப்போ இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் இதை வற்றி நல்லா குக்காக எடுக்கும். இப்போ கொஞ்சம் தேங்காய் திருவி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தளத்துக்கு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இது ஒரு சில கல்யாணத்துலலாம் போனோம்னு வச்சுக்கோங்க, இந்த இது வச்சுருப்பாங்க. அது சாதத்துக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை ரச சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கணும்.